அதாவது அல்லாஹ் சொன்னான், அல் இன்சானு சிர்ரி வ அன சிர்ருஹு. அல் இன்சானு சிர்ரி வ அன சிர்ருஹு. இன்சான் என்னுடைய சிறு ரகசியமாக இருக்கிறான், நான் இன்சானுடைய ரகசியமாக இருக்கிறேன். அல்லாஹ் சொன்னான். இன்சான் இருக்கிறதே, எத்தனை எழுத்து இன்சான்? இன்சான் 5 எழுத்து. அலிஃப் நூன் சீன், திரும்ப அலிஃப் நூன், அலிஃப் நூன் சீன் அலிஃப் நூன். இதுல முதல் அலிஃப் நூன் இருக்கிறதே, அலிஃப் நூன் சேர்ந்தல் என்ன? அன, நான். கடைசியில் அலிஃப் நூன் இருக்கிறது, அதுவும் அன. அப்ப இதுவும் அன, அதுவும் அன. இந்த அன, இன்சானுடைய இந்த அன யாருடையது? அவனுடைய, மனிதனுடைய. நடுவில் சீன் இருக்கிறது, சிறு. கடைசியில் அந்த அணை, அது அல்லாஹ்வுடைய, அல்லாஹ் அணைங்கிறான அந்த அணை இருக்கிறது. இந்த அணாவை அந்த அணாவில் ஃபனாவாக்கி விட்டால் இனி இருப்பது யார்தான்? மனிதன் தன்னை அழித்து விட்டால் அங்கே யார்தான் இருப்பது? அல்லாஹ் தான் இருப்பான். அதைத்தான் அல்லாஹ் அன இன்சான் என்பதிலேயே அந்த ரகசியத்தை வைத்திருக்கிறான். அதைத்தான் நம்முடைய அப்பா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இலாஹி கம்து பக்கீனி என்ற பைத்தில அப்பா அவர்கள் அழகாக நமக்கு சொல்லி தருகிறார்கள். ஐன அன இதா அந்த, யா அல்லாஹ், நீ இருக்கும்போது நான் எங்கே இருக்க போகிறேன்? நீ இருந்தால் நான் எங்கே இருக்க போகிறேன்? நீதான் எல்லாமும். விதாத்தி தாயிமன் குன்த, தாத்து யார் தான்? அல்லாஹ்வுடைய தாத்து தான், மனிதருக்கு என்று சுயமாக ஒன்றுமில்லை. ஃபமா பின்து வலா பின்தா வலா தா பைனனா அல்லாஹ். அதாவது அரபியில ஃபால்து என்றால் நான் செய்தேன், ஃபால்த என்றால் நீ செய்தாய். நான் நீ என்பதை பிரிப்பது எதுதான்? அந்த கடைசியில் உள்ள தேதான். வாழ்த்து நான் செய்தேன், வாழ்த்த நீ செய்தாய். வாழ்த்த என்று ஒரு ஆணை பார்த்து சொன்னால் வாழ்த்த நீ செய்தாய். ஒரு பெண்ணை பார்த்து சொல்வதாக இருந்தால் என்ன சொல்லுவோம்? வாழ்த்தி. ஆண் பெண் என்பதை பிரிப்பதும் இதுதான், அந்த கடைசி தேதான். ஆண் பெண் என்பதை பிரிப்பதும் தே, நீ நான் என்பதை பிரிப்பதும் இதுதான் தே. நம்முடைய அப்பா சொல்றாங்க, ஒலா தா பைனனா அல்லாஹ், எனக்கும் உனக்கும் மத்தியில தா இல்ல. எனக்கும் உனக்கு மத்தியில தா இல்ல. தா இருந்தாதானே நீ நாளாம், நீ என்றும் நான் என்றும். முரளில்லாப்பா ஞான புலம்பல் என்று அவர்கள் ஒரு கசிதா எழுதியிருக்கிறாங்க. ஞான புலம்பல் தமிழ்ல தான் இருக்கு. அதுல காணும் சொரூபம் எல்லாம் கத்தன் மதுகர் என்று பேணி சுகூது செய்து பிளப்படும் நாள் என்னாலோன்னு கேட்குறாங்க. எந்த பொருளை பார்த்தாலும் காணும் சொரூபம் எல்லாம் எல்லாமும் எல்லா வஸ்துக்களும் இதுதான், அல்லாஹ்வினுடைய மதுகர் தான். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே, அன மின் நூரில்லா ஓ குல்லி ஷைஇன் மின் நூரி, நான் அல்லாஹ்வினுடைய நூறிலிருந்து நான் வெளியானவன், எல்லா வஸ்துகளும் என்னிலிருந்து தான் வெளியானது. அப்படியானால் எல்லா வஸ்துகளும் எதிலிருந்து வெளியாகிறது? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நூறிலிருந்து தான் வெளியானது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய நூறிலிருந்து. இப்போது நம்மிலே நாம் இருக்கிறோம், அல்லாஹ்வுடைய நூர் நம்மிலே இருக்கிறதா இல்லையா? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நூர் நம்மிலே இருக்கிறதா இல்லையா? அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், ஒஃபி அன்ஃபுசிக்கும் அஃபலா துப்சிரூன், உங்களிலே தானே நான் இருக்கிறேன், நீங்கள் பார்க்கலையான்னு கேட்குறான். அல்லாஹ் எங்கே இருக்கிறான்? மனிதன் இன்சானுக்குள்ளே. இன்சானு அதைத்தான் நம்முடைய அப்பா அல்லாமத்துல் அரூஸ் மாபில் லபி ஆலிம் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லும்போது எப்படி சொல்கிறார்கள்? என்னை ஆளும் வல்லோனே ஏகாந்த நாதா, தன்னை அறியும் தவத்தை தந்தாள்வாய் நீ. என்னை அறிவதற்கான அந்த தவ வாழ்வை தந்துவிட அல்லாஹ். ஹக்கை ஹல்கில் ஹக்காக காணாத வாழ்நாள்
துக்கமாம் என்றதால் துனக்கினி ஃபில்ஹால், ஹக்கை அல்லாவை ஹல்கிலே படைப்பிலே பார்க்க வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், ஒஃபி அன்ஃபுசிக்கும், உங்களிலே தானே இருக்கிறோம், பார்க்கலையான்னு கேட்குறான் அல்லாஹ். ஒய்தா சாலக இபாதி அன்னி ஃபைனி கரீப், நபியே என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி உங்களிடத்தில் கேட்பார்கள், அல்லாஹ் எங்கே இருக்கிறான்னு கேட்பாங்க, நீங்கள் சொல்லுங்கள் இன்னி கரீப், நான் சமீபமாக இருக்கிறேன் என்று சொல்லுங்கள், அல்லாஹ் சமீபமாக இருக்கிறேன் என்று சொல்லுங்கள். சொல்லி அல்லாஹ் கரீப் என்று சொன்னானா அங்கே சூரத்துல் காஃபிலே சொல்கிறான், நஹ்னு அக்ரபு இலைஹி மின் ஹபிலில் வரீத், நான் அல்லாஹ் நாம் மனிதனுடைய இன்சானுடைய பிடரியின் நரம்பை விடவும் சமீபமாக இருக்கிறோம். இங்கே கரீப், அங்கே அக்ரப். கரீப் என்றால் நெருக்கம், அக்ரப் என்றால் மிக நெருக்கம், ரொம்ப நெருக்கமாக இருக்கிறேன் அல்லாஹ் சொல்கிறான். அப்படி நான் எங்கே இருக்கிறேன், அல்லாஹ் எங்கே இருக்கிறான், இன்சானுக்குள்ள. அதை தான் நமக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கல்புல் மூமினி அர்ஷுல்லாஹ், அல்லாஹ்வினுடைய அரிசி எங்கே இருக்கிறது, ஒரு இன்சானுடைய கல்பு தான். அந்த கல்பு, அந்த பாத்திரம் சுத்தமாக இருந்தால் அது அங்கே தான் அல்லாஹ் தரிபடக்கூடிய இடமாக இருக்கிறது. எனவே தான் அந்த ரகசியத்தை விளங்கி கொண்ட நாதாக்கள், வலிமார்கள், இறைநேசர்கள், சூஃபியாக்கள் அதை தைரியமாக சொன்னார்கள். நம்முடைய எஜமான் கௌதுநாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நாள் ஜமாஅத்து தொழுகை நடத்தினாங்க. பின்னால் முரீதிங்கள் எல்லாம் இருக்கிறாங்க, ஓதுறாங்க, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன் இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்து அலைஹிம் ஸிராத்தல் லதீன அன்அம்துன்னு ஓதுறாங்க. ஸிராத்தல் லதீன அன்அம்துங்கிறாங்க. அன்அம்தன்னு சொன்னால், யா அல்லாஹ் நீ யாருக்கு நேர்வழி காட்டினாயோ அவர்களின் வழி என்றாகும். அன்அம்துன்னா நான் யாருக்கு நேர்வழி காட்டினேனோண்டு. தொழுகை முடிந்தது, முரீதுங்கள்லாம் வந்துட்டாங்க. இப்போ உள்ள காலமாக இருந்தால் இமாம் தப்பாக ஓதுறாருன்னு எல்லோரும் எடுத்து கொடுத்துருவாங்க. முரீதுங்கள் தொழுகை முடிஞ்சதுக்கு பிறகு வந்தாங்க. வந்து எஜமானே இப்படி ஓதுனீங்களேன்னாங்க. எஜமான ஓதுலாதம் ரலியல்லாஹு அன்ஹு, அப்படியா ஓதுனேன், அப்போ அப்படின்னா அதுக்கு ஷரியத் ரீதியில் என்ன ஹுக்குமுன்னு கேட்டாங்க. அப்படி ஓதுனா அதுக்கு என்ன சட்டம், என்ன ஹுக்கும் அப்படின்னு கேட்டாங்க. கத்லு செய்யணும் ஒரு மனிதன். இப்போ நான் அப்படி ஓதிட்டேன்னு வைங்க, ஸிராத்தல் லதீன அன்அம்து அலைஹிம்னு ஓதுனா ஷரியத் ரீதியாக கொலை செய்ய வேண்டும். இஸ்லாமிய ஹுக்கூமத் ஆட்சி நடக்குதுன்னு வைங்க, அதுக்கு என்ன சட்டம், கொலை செய்யணும் அப்படி ஓதுனவனை, இஸ்லாமிய சட்ட பிரகாரம். அப்போ முரீதுகள்கிட்ட கேட்டாங்க, அப்போ அதுக்கு என்ன சட்டம், கத்லு தான். சரி வாங்க திரும்ப தொழுவோம். தக்பீர் கட்டி ஓதி முடித்தாங்க. தொழுவ முடிஞ்சது. கேட்டாங்க, என்னாச்சு, எப்படி ஓதுனேன்னு கேட்டாங்க. அப்போ எப்படி ஓதுனேன்னு கேட்டால் என்ன அர்த்தம், எப்படி ஓதுனேன்னு கேட்டால் அவங்க ஓதலை, அவங்க நம்ம தன் உணர்வு மயங்கி தன் உணர்வை எல்லாம் அல்லாஹ்விடத்தில் ஃபனாவாக்கி விட்டு நின்றார்கள். அதனாலே தானே எப்படி ஓதுனேன்னு கேட்குறாங்க. இல்லைன்னா தான் எப்படி ஓதுனேன்னு தெரியுமே நமக்கு. எஜமானே அப்படி தான் ஓதுனீங்க, இப்போவும் ஸிராத்தல் லதீன அன்அம்து தான் ஓதுனீங்க. அப்படின்னா நீங்கள் உங்கள் ஹுக்குமை செய்ய வேண்டியது தானே, வாள் எடுத்து வெட்டிடுங்க. ஒரு ஷேக முரீது செய்ய முடியுமா? எஜமான் சொன்னாங்க, அதெல்லாம் இல்லை, ஷரியத்தை பின்பற்ற வேண்டும். எஜமான் நம்முடைய குத்துபு நாயகம் ஷரியத்துடைய விஷயத்தில் எப்படி, சுல்தானுல் ஆரிஃபீன் சையத் அஹ்மத் கபீர் ரிஃபாயி நாயகம் சொல்லுவாங்க, ஒரே காலத்தில் ஷரியத்தின் தரீகத் ரெண்டு படகுலையும் பயணிக்கக்கூடியவர்கள் குத்துபு நாயகம். இன்னும் சொல்லப்போனால் ஓதுநாயகத்துடைய மௌலித் கிதாபில் இருக்குது, அபூபக்கருல் ஹம்மாம் ஷரியத்தை பின்பற்றவில்லை என்பதாலே அவரை ஊரை விட்டு, பகதாது மாகாணத்தை விட்டு வெளியில் போன்னு துரத்திட்டாங்க. மின் லில்ஐ பகதாதின் முகாம் காலஹரு ஜல்லிபனில் ஹுமாம். ஏனென்றால் லம்மா ஷகத்தீனுல் கிவாம், அவரை பற்றி ஷரியத் வந்து முறையிட்டது, அவர் ஷரியத்தை பின்பற்றவில்லை என்று. அப்போ எஜமான் ஷரியத்தினுடைய வாள் அவர்கள்.
இப்போ சொன்னாங்க, நீங்கள் அதெல்லாம் பார்க்க வேண்டியதில்லை, நான் தவறாக ஓதினாலும் நீங்கள் அதை நிறைவேற்றுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. சரி, 3வது தொலை நடக்குது. திரும்ப சிராத்தல் லதீனா அன்அம்து அலைஹிம்னு ஓதிட்டாங்க. தொழுகை முடிஞ்சு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் முடிஞ்சு. எப்படி ஓதுனேன்னு கேட்டாங்க. எஜமானே இப்போவும் அப்படி தான் ஓதுனீங்கன்னா, அப்போ ஏன் நீங்கள் உங்கள் காரியத்தை செய்யலை? மனிதர்கள் சொன்னாங்க, செஞ்சோம், வாழை எடுத்து வெட்டணும், உள்ளே போய் வெளியில் வந்துட்டுன்னாங்க. அப்போ சொன்னாங்க, உங்கள் கடமை முடிஞ்சு போச்சு, நீங்கள் செய்ய வேண்டிய ஹுக்குமே நிறைவேற்றி விட்டீர்கள் அப்படின்னு சொன்னாங்க. எஜமான் ஓதுல்லாதம் ரலியல்லாஹு அன்ஹு. சாதாரண விஷயமா சகோதரர்களே? சாதாரண விஷயமா? இன்றைக்கி வீடியோவில் ரெக்கார்டு பண்ணப்படுது, யூடியூப்பில் வரும். அதை பார்த்துட்டு பல பேர் திட்டுறான்னு திட்டுவான். திட்டட்டும், சிறப்பாக திட்டட்டும். என்ன தைரியத்தில் சொல்கிறேன்னு சொன்னால், எதுக்காக சொல்கிறேன்னா, ஒருவேளை இதுக்காக என்ன கொலை செஞ்சாலும் செய்யட்டும். எதுக்காக சொல்ல, யாருடைய கல்விலையாவது அது உழுது எஜமான் ஓதுநாயகம் எதனால் அப்படி சொன்னாங்கங்கிறத விளங்கி, அவங்கள விளங்கிக்கிட்டா, அந்த சிறுரை விளங்கினா சொன்னாங்களே, உலக வாழ்க்கைத்து சிறி ஃபோக மைத்தின், ஒரு மையத்தின் மீது என்னுடைய சிறை வைத்தால் லகாம பி குதிரத்தில் மௌலத்த ஆலி, அல்லாஹ்வினுடைய குதிரத், என்னுடைய மூலா, என் எஜமானுடைய அந்த வலிமையை கொண்டு அந்த மையத்தை எழும்பிவிடும். ஒரு கடலின் மீது வைத்தால் கடல் வற்றி போய்விடும். வலோ அல்கைத்து சிறி ஃபோக ஜிபாலின், ஒரு மலையின் மீது வைத்தால் மலை ஒஹ்தவத் பைனர் ரிமால் ல துக்கத், மலை வெடித்து சிதறி துகள் துகளாகி மணலாகி போய்விடும். அப்படிப்பட்ட ஒரு வலிமை மிகுந்த சிறு ரகசியம் என்னுள் இருக்கிறது என்று சொன்னார்கள் எஜமான் ஓதுல்லாஹு ரலியல்லாஹு அன்ஹு. இப்போ நான் ஒரு செய்தி சொன்னேனே, சிராத்தல் லதீன அன்அம்து அலைஹிம் என்பது, நம்ம ஊரில் மாதிகுல் ஹவுஸ் ஹாமித் ஆலிம் ஷா கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? மாதிகுல் ஹவுஸ் ஹாமித் ஆலிம் ஷா யாருன்னு தெரியுமா? அதாவது ஜீவத்துரு, அவங்க எஜமான் ஓதுல்லாஹு ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீதே புர்தா ஷரீஃப் எழுதியிருக்கிறாங்க. ஓதுநாயகம் மேலே புர்தா ஷரீஃப். ஆமின் ததக்குரி ஜீலானிம் பிதி சலமி, இது ஜீரான், அது ஜீலான். இதே போல் புர்தா ஷரீஃப் எப்படி இருக்கிறதோ இதே போல் எஜமான் ஓதுநாயகம் மேலே புர்தா ஷரீஃப் எழுதியிருக்கிறாங்க. மாதிகுல் ஹவுஸ் ஹாமித் ஆலிம் ஷா, ஹாமித் பக்ரி ஆலிம் ஷா இருக்காங்கல்ல, அவங்க உம்மாட வாப்பா, அப்பா, எங்களுக்கும் அப்பா தான். நிறைய மௌலிதுகள் எழுதியிருக்கிறாங்க. அதில் அவங்களுடைய வாப்பா மாதிகுல் ஹவுஸ், யாருடைய, ஹாமித் அப்பாவுடைய வாப்பா மாதிகுல் ஹவுஸ் சூரங்குடி ஆலிம் ஷான்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய மகனார் ஹாமித் ஆலிம் ஷா. இவங்க இந்த ஹாமித் ஆலிம் ஷா சுல்காத்தூரில் வர்றாங்க. நல்ல உயரமாக இருப்பாங்க, வர்றாங்க. நான் போய், அப்பா எங்கே போறியான்னு கேட்டேன். நான் நஹ்வி முகமது சையத் அஹமது ஆலிம் ஷாவை பார்க்க வந்தேன், அவங்க புகாரி ஷரீஃபுக்கு போயிட்டாங்களாம், என்னை ஹவுதா ஆலிம் ஷா கானாப்பாட்டை கூட்டிகிட்டு போண்டாங்க. நான் கூட்டிகிட்டு போனேன். அப்பா வரேன், கூட்டிகிட்டு போனேன். கானாப்பா ஹவுதா ஆலிம் ஷா இருக்கிறாங்களே, அவங்களும் ஹாமித் ஆலிம் ஷாவும் பேசிக்கொண்ட செய்தி இந்த செய்தி, சிராத்தல் லதீன அன்அம்து அலைஹிம். இது பதிவுக்காக வேண்டி தான் இதை சொல்கிறேன். ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். இப்படி எஜமானை பற்றி பேசினா இன்னும் நிறைய பேசிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் இங்கே மஜ்லிஸ் நடந்ததே, பிள்ளைகள் ஓதுன அழகை பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ரொம்ப அழகாக ஓதுனாங்க பிள்ளைகள். அல்ஹம்துலில்லாஹ். அந்த கிதாபை வச்சுக்கோங்க, யாருக்கு தேவைப்பட்டாலும் கேளுங்க, தர்றேன், வீடுகளில் ஓதுங்க. எஜமான் சொல்கிறாங்க, அந்த இன்னபுத்த அதுகாரத்தில் சொன்னாங்களே, அல்லாஹ்விடத்தில் கேளு, அல்லாஹ்விடத்தில் கேளுன்னு. அடுத்து பைத்துகள் இருக்குது, துஃபிஹானி சகானி ஷஹித்துபி அன்னல்லா, இதிலெல்லாம் என்ன சொல்கிறாங்கட்டா, என்கிட்ட கேளுப்பா, நீ பயப்படாதே, உன் முரீதி லா தஹப் அல்லாஹ் ரப்பி, முரீதே நீ பயப்படாதே, அல்லாஹ் என்னுடைய ரப்பாக இருக்கிறான், உனக்கு தேவையா என்ன கூப்பிடு, நான் வாங்கி தரேன். அல்லாஹ்விடத்தில் பெற்று தருவது நான் இன்னி அகல்து மின் அல்லாஹி மூசிகன் அல்லா யமூத்த முரீதி மா தௌபா வல் ஈமான், நான் அல்லாஹ்விடத்திலே பையத்து செய்திருக்கிறேன், ஒரு முறை அல்ல 70 முறை பையத்து செய்திருக்கிறேன், என்னுடைய முரீத் தௌபாவோடும் ஈமானோடும் தான் மூத்தாகுவார். அப்படி நான் அல்லாஹ்விடத்தில் பையத்து செய்திருக்கிறேன், உனக்கு தேவையா என்னை அடை. அதைத்தான் நம்முடைய ஆபாக்கள் என்ன ஒரு ஆபத்துனாலும் யா முஹித்தீன், யா முஹித்தீன் சொன்னாங்க. அதாவது யா அல்லான்னு சொன்னால் கிடைக்காத உதவி கிடைக்கும். எங்கே யா அல்லா சொல்லணும், எங்கே யா ரசூலல்லாஹ் சொல்லணும், எங்கே யா முஹித்தீன் சொல்லணும், எல்லாமே விளங்கி வைத்தவர்கள் தான் நம்முடைய ஆபாக்கள். ஒரு ஆள் சொன்னார், நம்ம ஊரில் காயல் பண்ணத்தில்,
நான் யா முஹித்தீன்னு சொன்னேன், பார்த்தா பெரிய முத்துவாப்பா தான் வந்து என்னான்னு கேட்குறாங்கண்டு. அப்போ நம்முடைய ஒரு பெரிய மனுஷன் சொன்னாங்க, ஆமாம் நீ ஒய்யப்பு சங்கத்துக்கிட்ட நின்று யா முஹித்தீன்னு கூப்பிட்டா பெரிய முத்துவாப்பா என்னான்னு கேட்பாங்க, எம்ஒய்ஓ சங்கத்துக்கிட்ட நின்று பெரிய யா முஹித்தீன்னு சொன்னால் சின்ன முத்துவாப்பா என்னான்னு கேட்பாங்க, கொஞ்சம் அந்த பக்கம் தள்ளி போனால் கலிபாப்பா என்னான்னு கேட்பாங்க, இந்த பக்கம் வந்தால் பேர் முகமதப்பா என்னான்னு கேட்பாங்க. வேற ஒன்றும் இல்லை, யா முஹித்தீன் என்று அழைத்தால் எந்த நெட்வொர்க்கு பக்கத்தில் இருக்கோ அது உனக்கு பதில் தரும். தருவது கௌதநாயகம் தான், முஹித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி தான் வருவார்கள். உனக்கு தேவை என்னது? உன் உதவி தீரணும். அது பெரிய முத்துவாப்பா மூலமாக வரும், சுலைமா ஒலில்லா மூலமாக வரும், ஷாம்ஜாபதி ஒலில்லா மூலமாக வரும். அவர்களே தானே உலகம் முழுவதும் தன்னுடைய ராஜ்யத்தை அமைத்து வைத்திருக்கிறார்கள். எஜமானுடைய பாதத்தை சுமந்தவர்கள் தானே நம்முடைய வலிமார்கள். தைக்கா சாஹிபப்பா இவங்க ஒரு ஒலியுல்லாவா? பெரிய பணக்காரர் இருக்காங்களே ஒலியுல்லாவா? அப்படி ஒலியுல்லான்னு சொன்னால் ஓதுநாயகத்தினுடைய மிதி இருக்கணுமே, இவங்களுக்கு இருக்குதான்னு சொல்லி ஒருத்தருக்கு சந்தேகம். ஒரு ஆலிம்சாக்கு அந்த காலத்தில் வந்தார். தைக்கா சாஹிபப்பா சட்டையை கழிச்சு இந்தா பார் காட்டிட்டு சொன்னாங்க, என்ன இல்லைன்னு நினச்சியா? அந்த அப்துல் காதருடைய மிதி இல்லைன்னா இந்த அப்துல் காதருக்கு ஏது குதி? யார? எஜமான் அப்துல் காதிர், முஹித்தீன் அப்துல் காதிர் அவர்களுடைய மிதி இல்லாமல் இந்த ஷேக் அப்துல் காதிர் தானே. யார்? தைக்கா சாஹிபப்பா. அவங்க ஷேக் அப்துல் காதிர், தைக்கா சாஹிப் ஒலியுல்லா, சையீத் அப்துல் காதிர். யார்? ஆமாம், கல்வத் நாயகம் சையீத் அப்துல் காதிர், கல்வத் நாயகம் அப்துல் காதிர். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 4வது வானத்தில் பெயர் அப்துல் காதிராம். குணங்குடி மஸ்தாப்பாவுடைய பெயர் என்ன? சுல்தான் அப்துல் காதிர். நாகூர் நாயகத்தினுடைய பெயர் என்ன? சையத் அப்துல் காதிர். எஜமான் ஓது நாயகத்துக்கு அவங்க பெற்றோர்கள்கிட்ட பெயர் அப்துல் காதிர். அதனாலே தான் தைக்கா சாஹிபப்பா சொன்னாங்க, நான் இங்கிருந்தே கையை நீட்டிடுவேன் பகதாதுக்கு. நடுவில் இன்னொரு அப்துல் காதிர் இருக்கிறாங்க, பெரிய மனுஷன். யார்? நாகூர் பாதுஷா நாயகர் இருக்கிறாங்க. அதனால் என் கையை சுருக்கிக்கிறேன்ட்டாங்க. அப்படி சொல்ல முடிகிற அளவிற்கு துணிச்சலும் தைரியமும் மிக்கவர்கள் நம்முடைய அப்பாக்கள். அதனால் நம்ம பயப்பட வேண்டியதில்லை. ஹைர் அல்ஹம்துலில்லாஹ் வ ஷுக்ருலில்லாஹ். எஜமான் கௌசுல் ஆதம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய புகழை பாடியிருக்கிறோம். எஜமான் குத்துபு நாயகம் கௌசுல் ஆதம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தெருவில் போயிட்டுருக்குறாங்க. போகும்போது அவங்களுடைய முபாரக்கான அந்த சால்வையை போட்டுக்கிட்டு போகிறாங்க. பின்னால் ஒரு புள்ள போய் அந்த சால்வையை பிடிச்சிக்கிடுச்சு. பின்னால் போய் இப்படி ஒரு புள்ளையை பிடிச்சிக்கிட்டு எஜமான் கௌதநாயகம் அவர்கள் அதனுடைய முன்னால் பிடிச்சிக்கிட்டாங்க. பின்னால் அந்த புள்ளை பிடிச்சா என்ன செய்யும்? துணி அப்படி போயிடும். அவங்க முன்னால் பிடிச்சிக்கிட்டாங்க. பிடிச்சிக்கிட்டு சொன்னாங்க, யா அல்லாஹ், பின்னால் என்னுடைய தாமன், என்னுடைய இந்த துணியை போர்வையை பிடித்திருக்கிறார். அது சிறியவரோ பெரியவரோ யாரோ என் தாமனை பிடித்து விட்டார். நான் அதை உன்னிடத்திலே ஒப்படைக்கிறேன், நீ பிடித்துக்கொள் என்று கொடுத்தார்கள். என்னை பிடித்தவனை நீ பிடித்துக்கொள், என் கையை தொட்டவனை நீ தொட்டுக்கொள். நீ பிடிச்ச என்னை யார் தொட்டாரோ அவரை நான் உன்னிடத்திலே ஒப்படைக்கிறேன்னு சொன்னாங்க எஜமான் கௌதநாயகம். அதைத்தான் யா செய்தி சன்னதியில் வரும், ஒலா ததானி வகுது பேதி ஐயா மததி, என் கையை விட்டுறாதீங்கிறமே. யா செய்தி யார் சொல்லலால என்ன சொல்கிறோம்? யா செய்தி யா ரசூல் அல்லாஹி குத் பியதி, என் கையை பிடிங்கிறோம். அப்படி அந்த தாமன், அந்த போர்வை இருக்கிறதே, அது நேர அல்லாஹ்விடத்திலே கொண்டு போய் நம்மை சேர்க்கக்கூடியதாக இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ் வ ஷுக்ருலில்லாஹ். அதனால் அந்த போர்வைக்குள்ளாலே நாம் இருப்பதற்கு, எஜமான் குத்துபு நாயகத்தினுடைய அந்த அருள் பார்வையிலே நாம் இருப்பதற்கு அல்லாஹு தாலா அருள் புரிவானாக. எஜமான் குத்துபு நாயகத்தினுடைய உண்மையான அந்த சிறு ரகசியம் சொன்னாங்களே, அதை விளங்கி கொள்ளக்கூடிய நசீபை அல்லாஹ் நம்மில் ஒவ்வொருவருக்கும், நம்மை சார்ந்தோர்களுக்கும், நம் சந்ததிகளுக்கும் தந்தருள்வானாக. குத்துபு நாயகத்தினுடைய பரக்கத்தை கொண்டு நம்மில் யார் யாரெல்லாம் வாய்விட்டு சொல்ல முடியாத நோய்களுக்கு ஆட்பட்டு போயிருக்கிறோமோ, உடல் உள்ள பிணிகளை நீக்கி சரீர சுகத்தோடு, நிம்மதியோடு, நற்சுகத்தோடு நீண்ட நல்வாழ்வு வாழுகிற பாக்கியத்தை அல்லாஹ் நம் யாவருக்கும் தந்தல்வானாக. ஆமீன். பிஹக்கி தாஹா வ யாசீன், பிஹக்கி சையீதில் அன்பியாயி வல் முர்சலீன், ஓ பிஹக்கி சையீதில் அவுலியாயி வ சாலிஹீன், வ ஸல்லி அலன் நபி சையீதுனா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன், வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
ஆ الله أكبر يا رسول الله يا محي الدين نعرہ تکبیر نعرہ رسالت المدد الله أكبر يا رسول الله يا محي الدين அப்படி நில்லுங்க இப்படி நில்லுங்க يا محي الدين போய மைக் மாட்டிக்கோங்க இது آمين الحمد لله رب العالمين حمدا يوافي نعمه ويكافي مزيدا واعف عنا يا كريم يا رحيم يا فهيم يا الله اللهم صل على رسولك سيدنا ونبينا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم عدد ما في علم الله صلاة دائمة بدوام ملك الله يا سلطان العارفين يا تاج المحققين يا ساقي الحميا يا جميل المحيا يا بركة الأنام يا رافع الظلام يا شمس بلا يا در البلا مثل يا بدر بلا كلف يا بحر بلا طرف يا باز الأشهب يا فارج الكرب يا غوث العدم يا واسع الكرم يا كنز الحقائق يا معدن الدقائق يا واسط السلك والسلوك يا صاحب الملك والملوك يا شمس الشموع يا زهرة النفوس يا هادي النسم يا محيي الرمم يا عالي الهمم يا ناموس الأمم يا حجة العاشقين يا سلطان الواصلين يا وارث المختار يا خزانة الأسرار يا مبدع الجلال جمال الله يا نائب رسول الله يا كبد المصطفى يا صاحب الوفاء يا سر المجتبى يا نور المرتضى يا قرة العيون يا ذا الوجه الميمون يا صالح الأحوال يا صادق الأقوال يا سيف الله المسلول يا ثمر البتول يا رحم الناس يا مذهب البائس يا مفتح الكنوز يا معدن الرموم يا كعبة الواصلين يا قبلة العارفين يا قدرة المحققين يا مرشد الطالبين يا أمير العارفين يا محبوب رب العالمين يا وسيلة الطالبين يا محجج المدن يا محسن البشر يا قوة الضعفاء يا ملجأ الغرباء يا إمام المتقين يا صفوة العابدين يا قوي الأركاب يا حبيب الرحمن يا أتقى الأتقياء يا أسف الأسفياء يا مجلي الكلام قديم يا شفاء السقام السقيم يا حياة الأفضياء يا نار الله المقدو يا شيخ الكل يا دليل السبل يا نقيب المحبوب يا مقصد السالكين يا كريم الطرفين يا حميد الفريقين يا ذاقي القضاء يا غاية الأشباء يا نور الملا يا منتهى الأمل حين يقطع الأمل يا سيد السادات يا ضياء السماوات والأرضين يا قموس الواعدين يا غوث الورى يا قدوة السرى يا جميل الفؤاد يا مرجع الملجأ في الشدائد يا بحر الشريعة يا سلطان الطريقة يا برهان الحقيقة يا كاشف المعرفة يا سر الأسرار يا غافر الأوزار يا طراز الأولياء يا عز الفقراء يا ذا الأحوال العظيمة يا ذا الكرامات العلية يا إمام الأئمة يا فاتح المشكلات يا مقبول رب الجنة جنات يا جليس الرحمن يا مشهور من الجيلان يا شاهي يا سر الله يا حفيف يا خفيف يا شريف يا تقي يا صديق يا معشوق يا قطب الأقطاب يا نور الأحباب يا منسوب إلى عدنان يا سيدي يا سندي يا مولاي يا غوثي يا غياثي يا قوتي يا عنائي يا عزتي يا قاضي حاجاتي يا فارج
كربتي يا رجائي يا ضيائي يا شفائي يا سلطان محي الدين يا نور السرائر يا صاحب القدرة يا واهب النظرة يا من ظهر سر في الدنيا والآخرة نسألك أن تحيي قلوبنا بنور معرفتك أبدا تحيي الدين نسألك أن تحب قلوبنا بنور معرفتك أبدا كما تحيي الدين نسألك أن تحب قلوبنا بنور معرفتك أبدا كما يا محيي الدين يا سلطان يا جامع الأنوار الرحمن يا واحد يا قطب العرفان انظر إلينا بعين العناية يا سر الإحسان امددنا يا سريع الطلف يا الله يا الله يا الله يا الله يا الله يا رحمن يا رحمن يا رحمن يا رحيم يا رحيم يا رحيم برحمتك يا أرحم الراحمين إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما جزا الله عنا نبينا وسيدنا ومولانا خير الأنبياء والمرسلين محمدا صلى الله عليهم وآلهم وصحابهم وأمتهم وسلم بما هو أهله عدد ما في علم الله ودوام ملك الله لخمسة نطفي بها حر الوباء الحاتمة المصطفى والمرتضى وابناهما والفاطمة سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين محيي الدين أهل قلبنا في الدين راحة اليقين مولانا هذا اليقين شيخنا يا محيي الدين أحيي قلبنا في الدين كي نرى هذا اليقين مولانا هذا اليقين شيخنا يا محيي الدين أحيي قلبنا في الدين كي نرى هذا اليقين مولانا هذا اليقين مولانا هذا اليقين அன்பின் வடிவே ஆதரே முஹியதி சொல்லாதே அன்பின் வடிவாய் மார்கநெறியில் எங்கள் இதயமிலங்கவே அகல் யகீனில் உறுதியான காட்சி என்றும் காணவே அகல் யகீனில் உறுதியான காட்சி என்றும் காணவே காட்சி என்றும் காணவே பச்சமைத்து ஆளும் எங்கள் பச்சமைத்து ஆளும் எங்கள் பயகம்பர் நபி பேரரே ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸஹ்பிஹி ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸஹ்பிஹி ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸஹ்பிஹி ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வ உம்மதிஹி ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் யா ரப்பி ஸல்லி அலைஹி வ ஸல்லிம் மொத்த சலாம் சொல்லிடுவோம் اللهم صل على نورك سيدنا محمد وعلى آله وصحبه وسلم اللهم صل على نورك سيدنا محمد النبي الأمي
وصحبه وسلم اللهم صل على نورك سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم اللهم صل على نورك سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم اللهم صل على نورك سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم اللهم صل على نورك سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم اللهم صل على نورك سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم